எங்கள் கொள்ளை தான் சார் போகுது. இதில் நட்டப்படுறது வேறு யாரும் கிடையாது. நாங்கள் தான் வந்து நட்டப்பட போகிறோம். ஆமாம். இல்லை எப்போ சார் இது நாங்கள் போன வருஷத்துலேருந்து கொடுத்துட்ருக்கோம் சார். அவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இல்லை சார், நாங்கள் நாளைக்கு சாலை மறியல் பண்ணிக்கிறோம் சார். இல்லை விடுங்க, நாளைக்கு நாங்கள் வந்து மதியவங்கள்ட்ட நாங்கள் ஃபுல்லாக சாலை மறியல் பண்ணிக்கிறோம். இல்லை சீமனையை வச்சுட்டு கொளிச்சுட்டு சாவுறோம் சார். நாங்கள் செத்து போகிறோம். சரிங்களா? நீங்கள் யாருக்கு சொல்ல போகிறீங்களோ போங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு, நிறுவனர் ஃபீனிக்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளை. இது உங்கள் பாரதம், உங்களுக்கான பாரதம். உங்கள் ஊரில் உள்ள, உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை தேடி தேடி உங்களிடம் சேர்ப்பதே எங்களுடைய நோக்கம். இன்னைக்கு முதல் நிகழ்வாக பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆலந்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம மங்களம் கிராமத்தில் இருக்க பிரச்சனையை தான் பேச இருக்கிறோம். அங்கே மங்களம் கிராமத்தில் இப்போ மழைக்காலம், மழைநீர் செல்லக்கூடிய நீர்வழி வாய்க்காலில் ஒரு தனிநபர் அவருடைய சொந்த பயன்பாட்டிற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்புச்சுவரை கட்டியிருக்காரு. அதை வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த தடுப்புச்சுவரானது மழைநீர் செல்லக்கூடிய வாய்க்காலில் இருக்கிறதுனால அந்த மழை தண்ணியை ஃபுல்லாக அடைச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள் எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் நாசமாகக்கூடிய ஒரு அபாயகரமான கட்டத்தில் இருக்குது. இதை அந்த கிராம மக்கள் கடந்த ஒரு வருடமாக கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தாசில்தார் அவர்களிடமும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வருடமாக எந்த அரசு அதிகாரியும் ஒரு பார்வை கூட விடவில்லை. அதுக்கான தீர்வையும் யாரும் கொடுப்பதாக இல்லை. கடைசியாக கிராம மக்கள் இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்கனால ஃபோன்லையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அரசு அதிகாரிகளை. அவங்க என்ன பேசியிருக்காங்கங்கிற அந்த ஆடியோ இணைப்பையும் நம்ம கொடுத்துருக்கோம். மக்களாகிய நீங்கள் பாருங்க. ஒரு தனிநபர் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு கிராமத்துக்கே ஒரு பொதுவான ஒரு வாய்க்காலை அடைத்து அந்த ஊரை சேதப்படுத்த முடியும் என்றா இது வந்து நம்ம வாழக்கூடியது ஜனநாயக நாடா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. கேள்வியும் உங்கள்கிட்டே விட்டுறேன், பதிலையும் உங்கள்கிட்டே விட்டுறேன். இப்ப இந்த தனிநபர் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு தடுப்புச்சுவரை அகற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசு அதிகாரிகள் இதை செய்வார்களா, செய்ய மாட்டார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுடன் நான் புதிய ஒரு பிரச்சனையோட, மக்கள் பிரச்சனையோட உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். மேடம் இது இல்லை மேடம், இது எனக்கு புரியல. அளக்குறதுல இதில் என்ன மேடம் இருக்கு? ஓகே. இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் ஆயிடுச்சு மேடம். செவ்வாய் புதன் சொல்லி 4 வாரம் ஆயிடுச்சு மேடம். 2015 உங்களுக்கு ஒன்றும் இல்லை மேடம், ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே வீடியோ கால் வாங்க, நான் உங்களுக்கு கொள்ளையை காட்டுறேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி. ஒன்றும் இல்லை மேடம், இதுக்கு ஒரே தீர்வு தான். அவங்க கொள்ளைக்காக கட்டை கட்டியிருக்காங்க. நான் எங்கள் கொள்ளைக்காக நான் கட்டை கட்டினேன்னா தண்ணி புறம் ஊர் உள்ள வரும். அப்போ யாருக்கு மேடம் கெட்ட பேர் வரும்? உங்களுக்கு தானே மேடம். இதை வந்து கவனிக்காமல் இருக்கீங்கன்னு உங்களை தானே மேடம் கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக யார் வேணாலும் கட்டை கட்டிக்கலாமா? சரி, நாங்கள் செவ்வாய்க்கிழமை வரையும் வெயிட் பண்ணுறோம் மேடம். அதாவது உங்கள் பிரச்சனை எல்லாமே எங்களுக்கும் புரியுது. அரசு அதிகாரிங்கன்னா எல்லாருக்குமே எல்லா வேலையும் இருக்கும். அதை தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சோளம் இப்போ தான் விரைச்சிருக்கோம். எல்லாமே இறங்கி அந்த கொள்ளை வழியாக தான் நாங்கள் ஓடையில் இறங்கி தான் மேலே கொள்ளைக்கு ஏறணும். சரி, நாளைக்கு வந்து பாருங்கள் மேடம், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஒரு தனி நபருடைய சொந்த பயன்பாட்டிற்காக ஒரு அரசாங்கத்தினுடைய இடமான அந்த ஓடையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து அதிகாரிகளிடம் வந்து மனு கொடுத்தோம். இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இது வந்து இந்த ஊர் மக்களுக்கு என்ன ஒரு யோசனையாக இருக்குன்னா, அதிகாரிகள் பணம் வாங்கி விட்டார்களா, அதிகாரிகளிடமிருந்து நம்ம பணம் கொடுத்து விட்டு நம்ம அரசுக்கு சொந்தமான இடத்தை நம்ம என்ன வேணாலும் செய்யலாமா? இதுதான் இந்த ஊர் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதற்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த மக்களுடைய கோரிக்கையானது இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. நன்றி சார். வணக்கம் சார். இந்த என்ன சார், இந்த இதுக்கு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம், இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவே இல்லை.
இல்லை சார் நீங்கள் நீங்கள் பார்க்குறதுக்குள்ள இங்கே ஓடையில் தண்ணி வந்து எங்கள் கொள்ளையை அரிச்சிக்கிட்டு போய் எங்கள் கொள்ளை தான் சார் போகுது. இதில் நட்டப்படுறது வேறு யாரும் கிடையாது, நாங்கள் தான் வந்து நட்டப்பட போகிறோம். ஆமாம். இல்லை எப்போ சார் இது நாங்கள் போன வருஷத்துலேருந்து கொடுத்துட்ருக்கோம் சார். அவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சார். சோளம் போட்டு 4 நாள் ஆகல சார். சோளம் போட்டு 4 நாள் ஆகல. விவசாயம்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு இலக்காரமாக இருக்கு. அப்பனா உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கணும்ல சார். சார் இது அளக்கிறதுக்கு வேலையே இல்லையே. தனிநபருடைய சொந்த கட்டுப்பாட்டுக்கு இங்கே பாருங்க, ஊர் மக்கள் எல்லாம் இங்கே தான் நிற்கிறோம். ஊர் மக்கள் எல்லாமே இங்கே பக்கத்தில் தான் ஓடையில் நிற்கிறோம். தண்ணி அவ்வளோ தண்ணி வருது. இப்பயே பாதி அரிச்சிருச்சு. அந்த இதை வந்து எங்களுடைய கொள்ளையை பாதி அரிச்சிருச்சு. இப்போ கொள்ளை அரிச்சதுன்னா இது நீங்கள் வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை சார், நாங்கள் நாளைக்கு சாலை மறியல் பண்ணிக்கிறோம் சார். இல்லை விடுங்க, நாளைக்கு நாங்கள் வந்து மதியவங்கள்ட்ட நாங்கள் ஃபுல்லாக சாலை மறியல் பண்ணிக்கிறோம். இல்லை சீமனையை வச்சுட்டு கொளிச்சுட்டு சாவுறோம் சார். நாங்கள் செத்து போகிறோம். சரிங்களா? நீங்கள் யாருக்கு சொல்ல போகிறீங்களோ போங்க சார். எங்கே சார் நாங்கள் எவ்வளோ நேரம் சார் நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்ருக்கோம். இல்லை சார், நீங்கள் அளக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம் சார். நீங்கள் அளக்க வேணாம். கொல்லை போகட்டும், சோளம் போகட்டும். போன வருஷம் சோளம் போட்டு வயிறு எரியுது. நாங்கள் சாவுறோம் சார். விவசாயி செத்து போகிறோம். நீங்கள் என்னமோ காசை வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க சார். வைங்க சார். நீங்கள் சார் கொல்லை போகுது சார். கொல்லை அரிச்சுக்கிட்டு போகுது. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், இங்கே பாருங்கள். நீங்க என்னமோ பண்ணுங்க சார். கொள்ளை ஆனால் நட்டப்பட்டு நிற்கிறது நாங்கள் தான் நிற்கிறோம். அவ்வளோதான். கொள்ளை போனுச்சுன்னா நாங்கள் உயிர் தான் போவோம். அவ்வளோதான். நான் வச்சிருவோம் சார். வைங்க சார்.